இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் அதிமுக பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து சட்டசபை தேர்தல் வேளைகளில் மும்முரமாக இருக்கிறது. திமுகவும் மாவட்டங்கள் தோறும் மண்டலங்கள் தோறும் மாநாடுகள் கூட்டங்களை அறிவித்து களப்பணியில் இறங்கி இருக்கிறது. ஆனால் அக்கட்சியுடன் கூட்டணி வைத்திருக்கும் காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டுக்கான 5 பேர் கொண்ட கமிட்டியை அமைத்து திமுகவுடன் பேசுவதற்கு தயாராகவே உள்ளது. ஆனால் 70 நாட்களாகியும் கூட்டணி விவகாரம், தொகுதிகள் ஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையே காணப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகம், பஞ்சாப் உள்ளிட்ட 8 மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் டில்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஷோடங்கர் உட்பட மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆலோசனைக்கு பின் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி நிலை குறித்து கிறிஸ் ஷோடங்கர் பேசினார். தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையில் நாங்கள் மிக தெளிவாக உள்ளோம். கடந்த ஆண்டு நவம்பரில் காங்கிரஸ் தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான கமிட்டி அமைத்தார். இந்த கமிட்டியில் 5 பேர் உள்ளனர். டிசம்பர் 3ஆம் தேதி இந்த கமிட்டியினர் சென்று முதல்வர் ஸ்டாலினை பார்த்தனர். கமிட்டி அமைக்கப்பட்டு 70 நாட்களாகிவிட்டது. கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவார்கள் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறோம் என்று தெளிவாக தெரிந்தால்தான் தேர்தல் பணிகளுக்கு தயாராக முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக திமுக தரப்பில் இன்னமும் குழு அமைக்கவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. இது மிகவும் கவலை அளிப்பதாக உள்ளது. எங்கள் தொண்டர்கள் மிகுந்த வலியுடன் உள்ளனர். தமிழகத்தில் உள்ள எங்களின் கட்சி தலைவர்களும் வருத்தத்தில் இருக்கின்றனர். ஏன் இன்னமும் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை என்று தொண்டர்கள் திரும்ப திரும்ப எங்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். நாங்கள் காலதாமதம் செய்வது போன்று தோற்றம் தருகிறது. நாங்கள் தாமதம் செய்யவில்லை. ஆனால் எந்த முன்னேற்றமும் இதில் ஏற்படவில்லை. தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். போதிய நேரம் தேவை. இந்த விஷயத்தில் நாங்கள் யார் மீதும் குறை சொல்லவில்லை, பழியும் சொல்லவில்லை. 70 நாட்களாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலைமையை மட்டுமே சொல்கிறோம். பேச்சுவார்த்தை கமிட்டி உறுப்பினர்கள் எல்லாரும் இப்போது உங்கள் முன்னேதான் நின்று கொண்டிருக்கின்றனர். நாங்கள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து விட்டோம், வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தையில் திமுகவினர் ஆர்வமாக உள்ளார்களா இல்லையா என்பது பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறோம் என கிறிஸ் ஷோடங்கர் கூறினார்.